வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம குரூப் 1 எக்ஸாமுக்கான பாலிசி நோட்ஸோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் எந்த டிபார்ட்மெண்ட்டோடதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு தமிழ் சொசைட்டியில் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு முக்கியமான ஒரு சப் டாப்பிக்காகவே கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு எப்போவுமே கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்த முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் கொடுத்துட்டு அங்கே என்ன டிஸ்கவர் பண்ணாங்க, அந்த சைட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ரீசெண்டாக இந்த பட்ஜெட்ல அடுத்தது எங்க வந்து நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ண போறோம், அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்னென்ன சைட்ஸ் அப்படின்றது நமக்கு அந்த பாலிசி நோட்லேயே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே அந்த சைட்டும் அதுக்கான டிஸ்ட்ரிக்டும் தான். ஸோ இந்த பிடிஎஃப்லேயும் நமக்கு வந்து அதுதான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் மட்டும் நமக்கு பிடிஎஃபாக இல்லை, அது வந்து ஸ்கேண்ட் பிடிஎஃப் தான் இருக்கு. இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எடுக்கிற ஸ்கோரை பொறுத்து உங்களுடைய ஃபீஸில் 50% வரைக்கும் உங்களுக்கு கன்செஷன் இருக்கும். இங்கே வந்து பர் பேட்சுக்கு 30 ஸ்டூடெண்ட் வரைக்கும் மட்டும்தான். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி. த டேர்ம் ஆர்கியாலஜி ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி கிரீக் வேர்ட். ஸோ அது என்ன வேர்டுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில டைம் ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அது என்ன வேர்டு அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஸோ கிரீக் வேர்ட் ஆர்காய்ஸ் அப்படின்றது தான். அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட். நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி தான் 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நேஷனல் லெவலில் சென்ட்ரல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு 1961 தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சிவகலை எக்ஸ்கவேஷன் அது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பாருங்க. அயன் டெக்னாலஜி ஆஸ் ஏர்லி அஸ் 5300 years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேடி அண்ட் அதர் மில்லட்ஸ் எல்லாமே வந்து ஆதிச்சநல்லூர் சிவகலையில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து பேடி கல்டிவேஷன் மில்லட் கல்டிவேஷனுக்கான நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். துளுக்கார்பட்டி எக்ஸ்கவேஷன். ஸோ இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து அரௌண்ட் 5000 கிராஃபிட்டி பியரிங் பாட் ஸ்டர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அங்கே கண்டுபிடிச்ச அந்த கிராஃபிட்டி சயின்ஸ் எல்லாமே வந்து பேரலாக ஐவிசியில் இருந்ததுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90% வந்து சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுத் இந்தியாவோட அயன் ஏஜும் இண்டஸ்ட்ரியலைஸ் சிவிலைசேஷனும் சேம் கான்டெம்பரரி டைம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழ் நமண்டின்ற இடத்துல சார்கோஃபேகஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த சவப்பெட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் சார்கோஃபேகஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் ஹிஸ்ட்ரி புக்கில் படிப்போம். நிறைய மென்ஹீர், இந்த சார்கோஃபேகஸ், தாழி, முதுமக்கள் தாழி, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படின்றத நமக்கு இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ கீழ் நமண்டியில் கிடைச்சிருக்கிறது வந்து சார்கோஃபேகஸ். அது எத்தனை வருஷத்துடையதுன்னு பார்த்தோம்னா 1692 BCE. தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட். ஸோ இதுக்கான ஆக்ட் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 1966. அதுக்கான ரூல்ஸ் எப்போ போட்டிருக்காங்க 1971. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 114 ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் 3 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். டோட்டலி 117 மானுமெண்ட்ஸ் அது வந்து இந்த ஆக்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூலி நோட்டிஃபைட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். கேவ் டெம்பிள் ஆனையூர், அது எங்கே அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறத மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்கலாம். அடுத்தது ஏர்லி பாண்டியா பீரியட் கேவ் டெம்பிள் வந்து சிவகிரி, இது வந்து கல்குளம் தாலுக் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஜெயின் பெட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வீரலூர் வில்லேஜ். அப்புறம் மோனம்பாக்கம், இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல. அப்புறம் ராக்கட் பெயிண்டிங்ஸ் அட்டு திருமலையம் பாளையம், அதுவுமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து மியூசிக்கல் ஸ்டோன் தாராபுரம் அந்த கோவிலில் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வருது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தாராசுரம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கும்பகோணம் பக்கத்தில் சோழா டெம்பிள் பார்ப்போம், யுனெஸ்கோ அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து தாராபுரம். இங்கே வந்து மியூசிக்கல் ஸ்டோன் மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்ன முக்கியமான மானுமெண்ட்ஸ்ன்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. சார்ஜா மதி, அது வந்து தஞ்சாவூர். டானிஷ் ஃபோர்ட் தரங்கம்பாடி. திருமலை நாயக் மஹால் மதுரை.
அடுத்தது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஆர் பீயிங் கேரிட் அவுட் இன் நேகனூர் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் அண்டு தொண்டூர் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எந்த ஏரியாவில் கிடச்சிருக்குன்ற மாதிரி கேட்கலாம். இது ரெண்டுமே வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். முதலைக்குளம் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜெயின் பெட்ஸ் இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்கு. அப்புறம் அரிட்டாப்பட்டி தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அரிட்டாப்பட்டின்றது பிவிசி கொஸ்டின், அது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்கு. அண்ட் ஜெயின்ஸ் கல்ச்சர் வந்து அனந்தமங்கலம், அது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அங்கே உள்ளது. அடுத்தது மனோரா ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ் நியர் சீஷோர் அட் சரபேந்திர ராஜப்பட்டினம் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டைனா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப்போ மனோரா மானுமெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். இயர்லி பாண்டியா கேவ் டெம்பிள்ஸ் இதுதான் நமக்கு வந்து தமிழ் சொசைட்டியில் அப்படியும் கேட்பாங்க, தமிழ் ஹிஸ்ட்ரின்ற யூனிட்குள்ளேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேவ் டெம்பிள் பறைக்குளம் அப்படின்றது எங்கே இருக்குன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேவ் டெம்பிள் மூவரை வென்றான் அப்படின்றது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் சேவல்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ மேக்சிமம் வந்து எல்லாமே விருதுநகர்லேயே வந்திருக்கு. அடுத்தது காளையார் குறிச்சி புதுப்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து அந்திச்சி ராக் கேவ் டெம்பிள் 14ஆம் பேரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹீரோ ஸ்டோன், மின் ஹீர், அப்புறம் சார்கோஃபேகஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடுக்கள்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஹீரோ ஸ்டோன் அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மல்லிகாபுரம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்து ஸ்டோன் கல்ச்சர் அண்டு தண்டம்பட்டு திருவண்ணாமலை. வைகைக்குளம் ஸ்டோன் கல்ச்சர், வைகைக்குளம் அப்படின்றது விருதுநகர்ல இருக்குது. அப்புறம் நடுக்கோட்டை மதுரை டிஸ்ட்ரிக்ட். அண்ட் அதே தான் திரும்பவும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. தீர்த்தங்கரஸ் கல்ச்சர் வந்து அயன் சுத்தமல்லி அப்படின்ற வில்லேஜ், அது வந்து எங்க அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அப்போ ஸோ அப்போ அங்கே வந்து தீர்த்தங்கரஸ்க்கான இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ ஸ்டோன் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அட்டு கொண்டக்கரஹள்ளி வில்லேஜ் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். முருகன் ஸ்டோன்ஸ் கல்ச்சர் ஆஃப் பல்லவா பீரியடோடது அனங்கூர் வில்லேஜ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல. அப்புறம் சோழிச்சேரி ஹீரோ ஸ்டோன் வந்து பந்தப்புலி வில்லேஜ், இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட். லூஸ் கல்ச்சர் அரௌண்ட் தி ஸ்வஸ்திக் வெல் அட் திருவெல்லாரை, அது வந்து திருச்சியில் இருக்கு. இப்போ 2024 என்னென்னலாம் நம்ம வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எந்த ஸ்டேஜோட எக்ஸ்கவேஷன் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஊரை கொடுத்துட்டு எத்தனாவது ஸ்டேஜ் வந்து அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்து நம்மளை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லேயே கேட்கலாம். கீழடி அது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், அங்கே வந்து இப்போ 10th செஷன் போயிட்டு இருக்கு. அடுத்தது வேம்பக்கோட்டை விருதுநகர் 3rd, கீழ்நமண்டி திருவண்ணாமலை வந்து 2nd, பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை அதுவும் 2nd டைம். அடுத்து புதுசாக எங்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா திருமலாபுரம் தென்காசி, அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் பண்ணியிருக்காங்க 2024. அடுத்தது சென்னமனூர் வந்து கிருஷ்ணகிரி, அதுவுமே ஃபர்ஸ்ட். அடுத்து கொங்கல் நகரம் திருப்பூர், அப்புறம் மருங்கூர் கடலூர், இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் வந்து லாஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கீழடி எக்ஸ்கவேஷன் 2024 நடந்தது 10th செஷனா. ஸோ அது என்னன்றது அதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த தாலுக்குன்னு பாருங்க, ஏன்னா கீழடி பற்றி ரொம்ப டீட்டெயிலிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் கூட நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ன்றது நமக்கு தெரியும், அது வந்து திருபுவனம் தாலுக்கா. இங்கே மொத்தம் இப்போ 10 ஸ்டேஜ் நடந்திருக்கா. 10 ஃபேஸில் ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸாக வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா ஃபேஸையுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கொண்டகை எக்ஸ்கவேஷன், அது வந்து 5th சீசன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதில் வந்து 6 urn burials கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் more than 10 black and red slipped ware அப்படின்றதும் கிடச்சிருக்கு. அடுத்து வேம்பக்கோட்டை எக்ஸ்கவேஷனில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த எக்ஸ்கவேஷன் சைட் எந்த ரிவருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. வேம்பக்கோட்டை எக்ஸ்கவேஷன் அது வந்து வைப்பாறு ரிவர், அது பக்கத்தில் வரும், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து பார்த்தோம்னா more than 7,800 ஆன்டிவிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழ்நமண்டின்றது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், அங்கேயுமே வந்து 50க்கு மேலே கிரேவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுதுன்னு பாருங்க, 55 acres பேரன் லேண்ட் வந்து அது கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையும் சார்கோஃபேகஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டோன் 5 ஸ்டோன் சர்க்கிள்ஸ், அப்புறம் 7 சார்கோஃபேகஸ், அதெல்லாமே இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா கீழ்நமண்டியில். பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஸோ தாலுக் பார்த்தோம் அப்படின்னா ஆலங்குடி தாலுக். இங்கே வந்து ட்ரென்ச்சஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்து திருமலாபுரத்துல தான் வந்து லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸ்கவேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து அங்க வந்து மெகாலித்திக் பரியல் கிரவுண்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற திருமலாபுரம் வில்லேஜ்ல இருந்து 10 கிலோமீட்டர் நார்த் வெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே தான் திருமலாபுரத்துல தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு a stone slab chamber with urn burial was identified. ஸோ இங்கே இந்த திருமலாபுரம் எந்த ரிவர் பேசின் கிட்ட வருதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. பாம்பார் ரிவர் tributary ஆஃப் தி பெண்ணையார். நியோலித்திக் கல்ச்சருமே வந்து இந்த இடத்துல அதுக்கான ஐடென்டிஃபிகேஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மருங்கூர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கேயுமே ட்ரென்ச்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் அதுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஸோ இங்கே இது ஜஸ்ட் ஹிஸ்ட்ரிக் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக ஏதாவது கேட்கலான்றதுக்காக தான் இது மார்க் பண்ணியிருக்கோம். லேண்ட் அண்ட் சி துவாரகா குஜராத்தில் இருக்கு. மாமல்லபுரம் அதாவது லேண்ட் சி ரெண்டுமே இருக்கிற மாதிரியான சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மாமல்லபுரம் அண்ட் பூம்புகார்ல தமிழ்நாட்டில் இருக்கு. முசிறி கேரளா. ஸோ மொத்தம் 3 சைட்ல 1 வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. சாரி 2 இருக்கு, மாமல்லபுரம் பூம்புகார். நிறைய ஏன்ஷியன் போர்ட்ஸ் இருக்கு. அதுதான் என்னென்ன போர்ட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பரிகாசா மகாராஷ்டிரா, தொண்டி கேரளா, கொர்க்கை அண்ட் அழகன்குளம் தமிழ்நாடு, அரிக்கமேடு பாண்டிச்சேரி, கோத்தப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், கலிங்கப்பட்டினம் ஒரிஷா, தமிராலிப்தி வெஸ்ட் பெங்கால். ஸோ பாலூர் அப்படின்றது ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கே எக்ஸ்கேவேட் பண்ணும்போது நம்ம ஒடிஷாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு, ரிலேஷன் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. வெங்கி அப்படின்றது ஜஸ்ட் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆந்திர பிரதேஷ். ஸோ அது எல்லாமே மஸ்கி அப்படின்றது கர்நாடகா. 25-26 எங்கெங்க பண்ண போறாங்க அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழடியில பண்ண போறாங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், பட்டணமருதூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், கரிவாலம் வந்தநல்லூர் தென்காசி, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தான், மணிக்கொல்லை கடலூர் டிஸ்ட்ரிக்ட், ஆதிச்சநல்லூர் விழுப்புரம், வெள்ளாளூர் கோயம்புத்தூர், தெலுங்கானூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ எங்கெங்க என்னென்ன மியூசியம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் மியூசியம். ஸோ இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ப்ரீ ஹிஸ்டாரிக் மியூசியம் வந்து பூண்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆர்காட் மியூசியம் ஆர்காட்லேயே தான், ராணிப்பேட். ஹீரோ ஸ்டோன் மியூசியம் தர்மபுரி. திருக்கோவிலூர் மியூசியம் வந்து திருக்கோவிலூர் அதே தான், கள்ளக்குறிச்சியில். கோயம்புத்தூர் மியூசியம் கோயம்புத்தூர். சேரா மியூசியம் அப்படின்றது கரூர். அடுத்து மராத்தா மியூசியம் தஞ்சாவூர்ல இருக்கு. ராஜராஜன் மியூசியமும் தஞ்சாவூர்ல தான் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் வந்து பூம்புகார் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட், இப்போ வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்துடும். அடுத்து டேனிஷ் ஃபோர்ட் மியூசியம் தரங்கம்பாடி மயிலாடுதுறை. ராமலிங்க விலாசம் மியூசியம் வந்து ராமநாதபுரத்துல இருக்கு. திருமலை நாயக்க மஹால் அதுக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான், மதுரை. ஃபோக்லோர் மியூசியம் வந்து குற்றாலம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய குற்றாலத்துல இருக்கு. கீழடி மியூசியம் அஃப்கோர்ஸ் சிவகங்கை. ஸோ பொருணை மியூசியம் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் அங்க நம்ம பார்த்ததே தான், அது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். நாவாய் மியூசியம் வந்து ராமநாதபுரம். நொய்யல் மியூசியம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. In 1974 the Institute of Epigraphy have been established. ஸோ அது எந்த வருஷன்றதையும் பார்த்துக்கலாம். தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி அப்படின்றத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 2021-22 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஸோ இது தமிழ் படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஓரியன்டல் மனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா அண்ணா சென்டினரி லைப்ரரியோட 7th ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ எந்த ஃப்ளோர்ல அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்னை அண்ணா சென்டினரி லைப்ரரி வந்து சென்னையில இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஓரியன்டல் மனுஸ்கிரிப்ட் லைப்ரரி இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1869ல கர்னல் கோலின் மெக்கன்சி அப்படின்றவர், அப்புறம் ப்ரவுன் ப்ரொஃபஸர் பிக்ஃபோர்ட், ஸோ இவங்க தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேர்களை தேடின்ற ஒரு ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதாவது இப்போ இங்கே இருந்தவங்க நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அவங்களோட கல்ச்சர் ஸ்டார்டிங்கில் இருந்த தமிழ் கல்ச்சரை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வேர்களை தேடி அப்படின்றது. 2024-25 தான் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எய்ம்ட் அட் ஹெல்பிங் சில்ட்ரன் அண்ட் யங் ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிஸ்கவர் தயர் கனெக்ஷன் டு தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே இப்போ நம்ம இந்த அனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன பிளேஸு, அது எந்த வருஷம் எக்ஸ்கவேட் பண்ணாங்க, அண்ட் அது வந்து எந்த டைம் டியூரேஷனை சார்ந்தது அப்படின்றதையும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 53 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ அது நமக்கு பிடிஎஃப்ல லாஸ்ட்ல இருக்கும். ஸோ அதனால அதை ஜஸ்ட் நான் அப்படியே ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன சைட்ஸ் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத பார்த்துட்டோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்டாக நமக்கு கம்பைல் பண்ணி அதில் வந்து இப்போ என்ன ஹிஸ்டாரிக் மெகாலித்திக்கா நியோலித்திக்கா அந்த மாதிரி வந்து அது எந்த டைம் டியூரேஷனை சேர்ந்தது அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதையுமே நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்தடுத்து இதுக்கப்புறம் முக்கியமானது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.